ஒரு 3 நபர்களை பார்த்து எனக்கு வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா, இது வந்து என்னுடைய மன ஆதங்கத்தினால நான் வந்து இத வந்து கேட்க விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லி ரெட்டை சின்னத்தில போட்டி போட்டு, கூட்டணி கட்சிகளும் சரி, எடப்பாடியார் கட்சியினரும் சரி, இரட்டை இலை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்காக உண்மையாலுமே பாடுபட்டாங்க. அப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பாமகனுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா கட்சியினரும் வந்து பாடுபட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் இவங்களை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் தொண்டர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் கூட நிறுத்தி வச்சுட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா நடந்து ஓட்டு கேட்டு உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி ஓட்டு கேட்டு அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட போயிட்டு அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? துரோகி. நீ எதிராளியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மன்னிப்பு உண்டு. துரோகிகளுக்கு எப்பயுமே எந்த உலகத்திலே மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எந்த நீங்கள் கட்சியில் வேணாலும் இருங்க. இருந்தாலும் கூட நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து எந்த மூஞ்சை வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆள் இல்லைனா ஒரு ஆள் கண்டிப்பாக உங்களை பார்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு போனீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஊடகங்கள் வந்து உள்ளடி வேலைகள் வந்து நிறையா நடந்திருக்கு. அதனால் வந்து இவங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு நீ இன்னொரு குடும்பத்தில் போயிட்டு சேர்ந்து நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணி கண்டிப்பாக துரோகம் பண்ண யாராக இருந்தாலும் சரி தான் அதே துரோகம் அவங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா துரோகிகளுக்கு எப்பயுமே வந்து இடமே இல்லை. ஏன்னா வென்றாலும் தோற்றாலும் இவங்க 2 பேத்துக்குமே வந்து வரலாற்றில் இடம் உண்டு. துரோகிகளுக்கு எந்த காலத்திலையும் இடமே கிடையாது. துரோகிகள் என்றைக்குமே துரோகிகள் தான். நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுட்டு திருப்பி பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் திருப்பி எப்படி போய் நீங்கள் வந்து ஓட்டு கேட்பீங்க? அப்போ மக்களை பார்த்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு முட்டாள தெரியுறாங்களா? உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி சேர்த்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு முட்டாள தெரியுறாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி இதுக்காக வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்களா? ஐயா எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே வந்து கட்சி வந்து தோன்றதால மனம் வருத்தத்தில் அவர் வந்து இருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவரோட மனநிலைமை என்ன இருக்கும்? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஐயா எடப்பாடி அவர்கள் எந்த காரணத்துக்காகவும் மன தளர வேண்டாம். தொண்டர்கள் நாங்கள் உங்கள் கூட எப்பயுமே உறுதுணையாக இருப்போம். நிச்சயம் அடுத்த தேர்தல் எப்போ வந்தாலும் நம்ம வந்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.